இன்றைக்கி நான் சொல்கிறப்ப நிறையா பேர் இங்கே உட்காந்துருப்போங்க, சின்ன பசங்க, வாலி பசங்க, டீனேஜர்ஸ்லாம். படிக்கக்கூடாது, ஜாலியாக சுற்றணும்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் ரெஜிஸ்டரிங் யுவர் செல்ஃப் ஃபார் அ டோட்டல் என்ன சொல்கிறது, உங்கள் ஒரு பெரிய மிஸ்ஃபார்ச்சூன் தான் யூ வில் ஃபேஸ். லைஃப்பில் ஒன்றுமே ஆகாது. ஆனால் திறமையை கற்றுக்கணும், படிக்கணும், முன்னேறணும், இப்படி ஒரு யோசனை வரதே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தில் எதுக்கு இருக்கிறோன்னா உலகத்தில் ஷைன் பண்ணணும். கரெக்ட் இல்லையா? உலகத்தில் என்ன பண்ணணும்? we have to shine like stars. இயேசுவானவர் நம்மளை யாரையும் எடுத்துட்டு உருப்படாமல் வைக்கிறதுக்கு இல்லை, உருப்படாமல் இருந்தவனை தான் உருப்பட வைக்கிறாரு. குப்பையில் இருக்கிறவனை எடுத்து பிரபுக்கள் ராஜாக்கள் மத்தியில் நிறுத்துவார். ராஜாக்கள் மத்தியில் திறமை இல்லை, படிப்பு இல்லைன்னா அவனுக்கு இடமே இருக்காது. ராஜா மத்தியில் நீ வேலை செய்யணும்னா உனக்கு திறமை இருக்கணும், படிப்பு இருக்கணும், உனக்கு எல்லாம் இருக்கணும். உனக்கு ஒன்றுமே இல்லைன்னா அங்கே இடமே இல்லை. ஸோ இன்னைக்கு find out a man who is diligent in his work, he will definitely stand before kings. ஒரு மனுஷன் திறமையாக இருக்கிற மனுஷனை பார், அவன் செய்கிறதில்ல கரெக்டாக செய்கிறானான்னு பார், அவனுடைய உயர்வு டக்குன்னு உயரும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அடுத்த லெவல் போகணும், நம்ம லைஃப்பை முன்னேறணும் சார். இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் we have to move to another level where you will build castles and not dig graves. நீயே உன் குழி நோண்டக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு நீ ஒரு மாளிகை தான் கட்டணும் சார். ஸோ இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுற ஒரு காரியம், ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் இஸ், ஐ டோல்ட் யூ, ஒரு மனுஷன் தன்னை குறித்து இன்ஃபீரியராக யோசிக்கிற மனுஷன் he will end up being inferior. First the change must happen in your thinking. ஸோ ஒரு மனுஷன் தன்னை இன்ஃபீரியராக யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க, தாழ்மையாக, நான் ஒன்றும் இல்லை, புழு, நான் வேஸ்ட்டுன்னே நினச்சிட்டே இருந்தானா he will become inferior. அவன் நடக்கிறது அப்படி இருக்கும். அவன் ஒரு கடைக்கு போன உடனே அவனை எவனுமே கண்டுக்க மாட்டான். பட் a man who thinks is important, he will be different. நீ எப்படி சிந்திக்கிறாயோ உன் செயலை அது தீர்மானிக்கும். your behavior will be equivalent to how you think. அண்ட் எப்படி நீ ஆக்ட் பண்ணுறியோ, எப்படி நீ நடந்து கொள்றியோ, மற்றவங்க எப்படி உன்னை ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்கு இட் வில் டிட்டர்மின் how others will treat you. So how you think will affect your action, and how you act and carry yourself will also dictate how people will treat you. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அது உங்கள் செயலை பாதிக்கும். நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க, வரவேற்கிறாங்களா வெறுக்கிறாங்களோ அது தீர்மானிக்கும். அப்போ எது ரொம்ப முக்கியம்? how you think that you are important or not important னு யோசிக்கிறது. இது என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் அவர் கூட இன்னொரு 10 பேரும் போய் மோசஸ் காலத்தில் போய் வேவு பார்க்க போகிறாங்க. வேவு பார்க்க போல அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எதிரி எல்லாம் ராட்சசர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுது, நாங்களோ எங்கள் கண்களில் வெட்டுக்கிளி போல இருந்தோம். யாரு? அவங்க கண்ணில் அவங்க வெட்டுக்கிளி போல இருந்தாங்களாம். அது போல அவர்கள் கண்களிலும் நாங்கள் வெட்டுக்கிளி போல் இருந்தோம். எப்படி பைபிள்ல இருக்குது, நான் சும்மா கதை விடல. நம்பர்ஸ் 13:33 சொல்லுங்க. என்னது? நம்பர்ஸ் 13:33 இருக்குது. நாங்கள் வெட்டுக்கிளி போல நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் யோசித்தோம். அவன் கண்ணிலையும் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. நீ வேஸ்ட்டுன்னு நினச்சனா அவன் கண்ணிலையும் வேஸ்ட்டுன்னு தெரிவேன், நீ கிரேட்டுன்னு நினச்சா அவன் கண்ணிலையும் கிரேட்டாக தான் தெரிவேன். இது எங்கேருந்து வந்திருக்குது? பைபிள்லேருந்து தான் சொல்கிறேன் சார் பிரதர். நான் எங்கேயோ புக்கிலேருந்து சொல்ல, பைபிள்லேருந்து சொல்கிறேன். நம்பர்ஸ் 13:33 சொல்லுது, எங்கள் கண்களில் நாங்கள் வீரர்களாக யோசிக்கல, நாங்கள் வெட்டுக்கிளி பாரதாமாக கிடக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவன் கண்ணிலையும் நான் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கேன். உடனே அவன் என்ன பண்ணுவான்? பெருக்குமார் வச்சு தட்டுவான், படான்னு. வெட்டுக்கிளி, குப்பை, காக்ரோச். போ, நீ ஒரு பெரிய ஆளாக யோசித்தனா அவனும் உன்னை பெரிய ஆளாக தான் யோசிக்க செய்வான். ரெண்டாவது காரியம், how you look is important. நீ எப்படி இருக்கிற லுக்ஸுங்க. நான் சொன்னேன் பார்த்துங்களா, கடவுளுக்குள்ளே வந்த உடனே கீஞ்சு போன செருப்பும் கீஞ்சு போன வேஷ்டி லுங்கியும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா இப்போ அவர் முந்தி மாதிரி இல்லைங்க, எவ்வளோ தாழ்மை ஆகிட்டாராம். என்னப்பா நீ என்ன மண்டை குழப்பம் ஆயிடுச்சா? தாழ்மைன்றதுக்கு ஒரு மரியாதை இல்லை. பிச்சைக்கார மாதிரி போனால் தாழ்மையா? என்னங்க நீங்கள்
எவ்வளோ குழப்பமாயிடுச்சு பாருங்க. அதனால என்ன பண்றாங்க தெரியுமா, நிறைய தலைவர்கள் வந்து பொலிட்டிக்கல் தலைவர்கள். See, there are two groups of people. அவன் சொந்தமாக இருக்கிறவன் சொல்லுவான், எனக்கு கவலை கிடையாது சார், நான் சம்பாதிக்கிறேன், கஷ்டப்படுறேன், என் காசு, என் வீடு, நான் நல்ல கார் ஓட்டுவேன்னுவான். ஆனால் கொஞ்சம் பொலிட்டிக்கலில் வந்து ஒரு பதவி வந்துச்சு வச்சுக்க, ஏதாவது செக்ரட்டரி, அந்த ட்ரஸ்ட், அதுன்னா அவன் சொல்லுவான் வீட்டில், டேய் எல்லாரும் என்ன ஏதாவது சொல்லுவாங்க, அதனால கார் வந்து ஏதாவது அம்பாசிடர் மாதிரி வச்சுக்கலாம்டா, காசு வச்சுக்கலாம். இப்படி வந்து ஒரு ஷோ போடுற ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துடுது. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? பெங்களூரில் கூட ஒரு பெரிய பாஸ்டரோட உட்காந்துருந்தேன். பெரிய பாஸ்டர்னா ஒரு நல்ல சர்ச்சு. நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கி கொடுத்தேன் பிரதர்னாரு. கேளுங்க, என்ன பென்ஸு சொல்லுங்க. மெர்சிடிஸ் பென்ஸ்னா கண்டிப்பாக காசு ஜாஸ்தியாக இருக்கும். எங்கள் அப்பா சொல்லிட்டார், பயப்படுறாரு. நான் ஐயோ வேணா அதை வித்துருன்றாரு. நான் வந்து சூப்பரான கார், அதோட பயங்கரமான கார் ஓட்டுறாரு அவர். ஜெர்மனியில் ஆர்டர் பண்ணி வந்து அவர் சர்ச்சு பேரை வீல் அடிச்சிருக்குதுப்பா. ஆனால் அவர் சொல்கிறேன், என் சர்ச்சிலேருந்து ஒரு பைசா இல்லை, நான் 5 பிஸ்னஸ் வச்சுக்கிறேன், நான் கஷ்டப்பட்ட சம்பாத்தியத்தில் தான் வாங்கியிருக்கேன். என் சர்ச்சுக்கு சொல்கிறேன், எவனும் என்னை கேட்க முடியாது, என் கரெக்டாக டேக்ஸ்லாம் கட்டிக்கிறேன், நான் வாழ்க்கை அனுபவிக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாஸ்டர், அவர் வந்து ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறனால அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அவருக்கு வந்து ஒரு ஃபோர்டு வாங்கி கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டாராம். ஏன்னா ஓகே, இவன் எவனும் திட்ட மாட்டான் என்னன்னு. இது வந்து ஹை ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சு கீழே வந்துட்டா நான் என்ன சொல்கிறேன்னா, சிலவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரெஸ் கூட பண்ண மாட்டாங்க சரியா. இல்லை சார், அவங்க தான் நினைப்பாங்க சார், நம்ம அப்படி இருந்தால் தான் நல்லது. நான் சொல்கிறது வந்து ஆடம்பரம் இல்லை, ஐ எம் டெல்லிங் லுக்கிங் நீட். நான் என்ன சொல்கிறேன், லுக்கிங் நீட். நாங்கள் நல்லா நீட்டாக இருந்தால் தானே பிரதர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எத்தனை பேர் வந்து அசிங்கமாக இருந்தால் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லுவோம்? யாரும் இல்லை. யார் தம் அப்படி இருப்பா? வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு, அவன் செத்து போகிறான், அதுக்கும் தைரியம் இல்லாதவன் தாடியை வளர்த்துட்டு ஏதாவது கஞ்சா அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்பான். கரெக்ட் தானேங்க? ஒருத்தன் போனால் போட்டுங்க, குட் ரிடன்ஸ் டு பேட் ரபிஷ், லிவ் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். அதுக்கு போய் தண்டவாளத்தில் வந்துட்டு கஞ்சா அடிச்சுட்டு ஏன் சாகணும்? என்ன தப்பு இல்லை? there are better things in life. இப்படி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள், உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, நான் வாழ போகிறேன், நான் சூப்பராக இருக்க போகிறேன்றாரு. they will dress. வெள்ளைக்காரன் ஊரில் ஒரு போலீஸ் சொல்கிறாரு, ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிட்ஸு, அவன் சொல்கிறான், அவன் ட்ரெஸ்ஸு வச்சு அவனை நான் பிடிச்சிடுவேன். ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சு ஒரு ஏழையோ ஒரு பிஹேவியரை பிடிக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் கரெக்டாக இருக்குதுன்றான். அவன் ஒரு மாதிரி ஷாபியாக இருக்கான் பாரு, ஒருத்தன் இஷ்டத்துக்கு, இவன் தான் தப்பான காரியம்லாம் செஞ்சிட்ருக்கிறான். அவன் சொல்கிறான், தப்பு தான் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் கரெக்ட். த பீப்புள் ஒரு அப் டு மிஸ்chief இப்படிக்கிறாங்க. ஆனால் கோட்டு சூட்டு போட்டும் திருட்டு வேலை செய்கிறது இன்னொரு கதை இருக்குது, விடுங்க, அது வேற. பட் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஈஸிலி, இப்படி தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் தோற்றத்தை வச்சு நான் ஒரு கெஸ் பண்ணி பிடிப்பேன், கரெக்டாக இருக்கும்ன்றான். அப்போ பாருங்களேன், ஒரு லுக்குன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லுக் இஸ் இம்பார்ட்டண்ட்டா நாட் இம்பார்ட்டண்ட்டா? இதை கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். எப்படி, இதில் என்ன பிரதர் இருக்குது, இதில் என்ன பிரதர் பரிசுத்தம் இருக்குதா, இதில் என்ன இது இருக்குதா அது இருக்குதா கேட்காத. நான் பேசுறது, இன்னைக்கு நீ பெரிய காரியங்களை சாதிக்கணும். இயேசு கிறிஸ்து மட்டும் கீஞ்சு போன லுங்கி பனியன் போட்டு சுற்றி இருந்தாருன்னா அதுக்கு தாயம் போட்டு எவனும் எடுத்துருக்க மாட்டான். அப்படியே தெரியுதா? அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வந்து வாஸ் அ வெரி ஸ்பெஷல் அட்டையர். சீம்லெஸ் கார்மெண்ட்னா தையல் போட்டு ஓரத்தில் தைக்காம செஞ்ச ஒரு கார்மெண்ட், அது அவ்வளோ ஸ்பெஷலு. அந்த ரோம சேவை பண்ணுறவங்க பாருங்க, சோல்ஜரு, அவன் சொல்கிறான், டே அதை கிழிச்சிடாத, யாராவது ஒருத்தருக்கு போய் சேரட்டும், இது ஸ்பெஷலு போடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா சம்திங் நீட், நல்லா இருந்துச்சு, ஸ்பெஷலாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் வந்து ஹவு வி லுக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ நோ வை? நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு கடையில் போய் சில சமயம் சில ட்ரெஸ்ஸு போடுறோம், போட்ட உடனே நான் சொல்கிறேன் என்னுடைய ஃபீலிங்கை, நீங்கள் உங்கள் ஃபீலிங்கை சொல்லுங்கள். அதை போட்டு ட்ரையல் ரூமில் பார்த்த உடனே
சில ட்ரெஸ்ஸு பார்த்தா தொலை நல்லா இல்லைன்றது, சிலது போட்ட உடனே ஐயோ ஒன்றும்மா நம்மளும் அப்படிங்கிறோம் பார்த்தாலே சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துக்குதா இல்லையா யாருக்கும்? சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சில ட்ரெஸ்ஸு போட்ட உடனே யூ ஃபீல் ஸோ டிஃப்ரெண்ட், மா ஐயோ ஐ லுக் குட், இந்த ஃபீலிங் வந்திருக்குதா வரல? கொஞ்சம் கை தூக்கி காமிக்கணும். சரி, நல்ல பிள்ளைங்கள்லாம் உண்மை பேசுகிறேங்க. நான் நிறைய தடவை பார்ப்பேன், சில கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் அது போட்ட உடனே ஆள் வேற மாதிரி இருக்குது சார். அது என்னன்னு தெரியல அந்த ட்ரெஸ்ஸில். உடனே என்ன ஆகுது, நமக்குள்ள ஃபீலிங் என்ன டக்குன்னு என்ன மாறுது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தட் லுக் என்ன பண்ணுதுன்னா, இட் கிரியேட்ஸ் அ குட் ஸ்பிரிட் இன்சைட் அஸ். அந்த ட்ரெஸ்ஸு அந்த லுக்கு நல்லா இருக்கும் போல. ஃபஸ்ட்டு லுக் என்ன பண்ணுது, நம்முடைய அப்பியரன்ஸ் ஹஸ் காட் an ability to speak. அது பேசும். யார்கிட்ட பேசும் ஃபஸ்ட்டு தெரியுமா? உன்கிட்ட பேசும். நீ நொந்து வாழ்க்கை இழந்த மாதிரி பேன் இல்லாதபடி வாழணுன்ற மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு உன்னை குறிச்சே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஆகுது. ஒரு 5 வயசு கம்மியான மாதிரி ஃபீல் இருக்குது. ஒரு நல்லா ஏதாவது ஒன்று நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி போகணும், ஒரு இன்டர்வியூ போகணும், பேசணும் அப்படின்ற ஒரு குட் ஃபீலிங் வருது. லுக்ஸ் கேன் ஸ்பீக் டு யூ. நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக யோசிக்காதுங்க. நான் ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கோணையாக இருப்பாங்க சொல்லுவாங்க, எல்லாமே தப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா உலகம் மாதிரி இருக்குதுன்னு. ஏய், நீ உலகத்தில் தான் இருக்கிற ஃபஸ்ட்டு நினச்சிக்கோ. நீ பரலோகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் எதுக்கு இருக்க? பரலோகத்துக்காக சாதிக்கிறதுக்கு. அது வெறும் நான் ஜபம் பண்ணியே கீச்சிருவேன்னு சொல்லாதுங்க. நீங்கள் ஜபம் பண்ணியே தாசில்தார் ஆஃபீஸில் கூட கீழிக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கிறது, நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்ம ஜபம் இருக்கட்டும், ஜபமும் இருக்குது, நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம் எல்லாமே கோஸ் வித் இட். இதை தெரியலனா தட் காம்பினேஷன் வில் நாட் ஒர்க். 60 வயசு ஆகிடும், நீ இருக்கிற மாதிரியே இருப்ப. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியே இருக்காது. உன் வாழ்க்கை பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக போயிடும். உன் வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாறணும். உன் பிள்ளை, உன்னுடைய பேரன், உன் மனைவி உன்னை குறித்து பெருமை பண்ணுங்க. they must feel proud. they shouldn't feel you are a liability. they must feel you are a great asset. உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், டாடி எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க டாடி. டாடி நீங்கள் மட்டும் வராதுங்க, மம்மி மட்டும் அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுலேருந்தே உனக்கு புரிஞ்சுக்கணும், கடவுள் பேச தேவையில்ல, குழந்தை மூலம் என்ன பேசுதுன்னு. they are ashamed of you. they are not proud of you. my father must come. ஃபாதர் ஏன் வராரு? இவரு 30 வயசு தாத்தா மாதிரி இவர் போனாருன்னா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? நீ ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிப்போ, நீ போய் நல்லா இறங்கு. மை டேடி இஸ் கம் மேம், மை டேடி இஸ் கம். ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், இது நம்ம பண்ணியே ஆகணும். இதை நீங்கள் ஸ்கூல் பசங்கள்கிட்டருந்து கற்றுக்கலாம். டேடி வருவானான்வாங்க, டேடி வந்தால் ஒழிஞ்சிக்குவாங்க. they don't want to identify, they don't want to celebrate my dad has come, my mother has come. ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹவ் யூ லுக். ஆனால் இதை நான் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் பேச தேவையில்ல. மேபி இஃப் ஐ டாக் இன் கார்பரேட் ஆர் சம்வேர் தே வில் அக்ரி வித் மீ. தேர் ஆல்ரெடி தே நோ திஸ். ஆனால் நம்ம லுக்கு பாவம் போல் வச்சுக்கிறது தான் தாழ்மைன்னு நினைக்கிறோமே, அதனால தான் இதை பேசுகிறேன். இது வேண்டாங்க. நம்முடைய லுக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த லுக்கு வந்தால் தான் நம்முடைய அப்பியரன்ஸ் நமக்கும் பேசும், நமக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பட் இட் டசன்ட் காஸ்ட் யூ மச். ரொம்ப கோடி செலவு இல்லை, கொஞ்சம் தான் செலவு பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஒரு இது வைக்கிறது, ஆடம்பரம் கிடையாது. யூ டிசர்வ் டு லுக் குட், யூ டிசர்வ் டு லுக் நைஸ், யூ டிசர்வ். ஏங்க நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பையன் அப்பாட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு கெட்டு குட்டிசோராக போய் பண்ணி கூட போய் உட்காந்துருக்கான், ப்ராடிகல் சன். அவனுக்கு திடீர்னு ஞானோதயம் வருது, டே நம்ம போய் ஏன்டா பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை திருடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். வெக்க கேடு, என்ன மாதிரி கீழ்த்தரமாயிட்டோம். எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரனே சொகுசாக இருக்கிறானே, நான் பேசாமல் எலும்பி போய் எங்கள் அப்பா காலில் விழுந்துட்டு உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுட்டு திரும்பவும். ஆனால் நீங்கள் டேடி என்னை பையனாக ஏற்றுக்காதுங்க. எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். ஏன்னா அவனுக்கு ஃபீலிங் இருக்குது, நம்ம டேடிக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டோம், என்னை உங்கள் வேலைக்காரனாக ஏற்றுங்க டேடி அட்லீஸ்ட் போதுன்னு போய் கேட்கலான்னு போகிறான். அங்கே போனவொடனே அவங்க அப்பா நான் சொல்கிறாரு தம்மா, தூரத்தில் பார்த்துட்டு அவனை நேசித்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி அவங்க வேலைக்காரங்கிட்ட சொல்கிறார், டே ஃபஸ்ட்டு விரலில் தங்க மோதிரத்தை போடுன்றார். எதை போட சொல்கிறாரு?
கிறிஸ்மஸுக்கு மிஞ்சி போன அந்த பேப்பர்லாம் சுத்த சொல்ல கையில் மோதிரம்னா அதிகாரம். அந்த மோதிரம் வந்து என்ன சொல்லுது, இவன் வேலைக்காரன்ல, என் புள்ள உலகத்துக்கு தெரியணும், இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியணும், அரை கண் இருந்தாலும் தெரியணும், குறை இல்லாமல் இவன் வேலைக்காரன் இல்லை, இஸ் மை சன். ஸோ அவனுக்கு நல்ல உயர்ந்த வசனம் பார்த்திங்கன்னா என்ன போட்டுக்குது, உயர்ந்த ஆடை. என்னன்னா 10 எல்ஐசியிலேருந்து மேலேருந்து கீழே இருக்குமா உயர்ந்தது இல்லை, எக்ஸ்பென்சிவ். ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு போடுறா. ஏன்னா வேலைக்காரன் போடுற ட்ரெஸ்ஸு, என் ஸ்டாஃப் போடுற ட்ரெஸ்ஸு, அவன் போடுற ட்ரெஸ்ஸு இருக்கட்டும், ஆனால் என் புள்ள போடுற ட்ரெஸ்ஸு பெட்டராக இருக்கணும். அப்போ தான் அவங்க மதிப்பானுங்க என் புள்ளன்னு. அவனுக்கு நல்ல ஷூ போடு, பிஞ்ச செருப்பு வானா, நல்ல ஷூ போடு. பிரதர், உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் இப்படி யோசிங்க, மை சில்ட்ரன் மஸ்ட் லுக் குட். இனிஷியலி நமக்கு வருமானம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரில்ஸ் தான் நம்ம அடிச்சிருவோம், இதெல்லாம் தேவையில்லை, சாப்பாடு இருந்தால் போதும், முக்கியமான படிப்பு இருந்தால் போதும்னு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைய நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், என் ஒய்ஃப் மஸ்ட் ட்ரெஸ் வெல், அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன செருப்பு போட்டுக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் அவங்க சில சமயம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் போய் வாங்கி கொடுக்கணும். சார் நல்லா இருக்கட்டும், அவங்க போல 4 பேர் மதிக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இந்த யோசனை வரப்போல தான் உங்களுக்கு விரிவே ஆக போகுது. நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிறகு நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். யூ மஸ்ட் ஹாவ் சச் அ லுக். நல்லா இருக்கணும்னு யோசிக்க போல, லிட்டில் மணி ஒன்லி, நாட் பிக் மணி, ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். யூ வில் see a big change in your life. என்ன, ஏன் அப்பியரன்ஸ், ரெஸ்பெக்ட் எல்லாம் வரும். இன்னொன்று ஒரு காரியம் பாருங்க, இந்த லுக்குன்னு சொல்ல போல, it helps you to think important. என்ன சொன்ன, இந்த லுக் இருந்தால் ஜனங்களும் நம்மளை மதிக்கிறாங்க, நீங்களும் உங்கள் மைண்டு மாறிடும். அதனால தான் பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு பைபிள்லேருந்து சொல்கிறேன். எகிப்து தேசத்துலேருந்து அந்த ஜனங்களை வந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். எத்தனை ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தாங்கன்னா 400 ஆண்டு அடிமை சார், ஒரு நாள் இல்லை. அவன் தாத்தா பூட்டுனார்லேருந்து அடிமை ரத்தத்தில் ஓடுது. அப்போ இந்த ஜனங்களை மாத்துறது என்ன பண்றதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எகிப்தர்கிட்ட போய் என்ன வாங்க தெரியுமா, தங்கம் வெள்ளி ஆடைகள், அங்கேயும் வந்துச்சு பாரு, ஜுவல்லரிஸ், எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் மாதிரி நல்ல க்ளோத்ஸ் வாங்கி என்ன செய்யணும் சொல்லுங்க. உனக்கு போட்டுக்கோனாரா? அப்பா அம்மா கேளுங்க. அப்போ அவருக்கு தெரியும் இந்த சந்ததி இதோட காலின்னு தெரியும். ஆனால் அடுத்த சந்ததி மாறணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட், இந்த செல்ஃப் இமேஜ், தன்னை குறித்து யோசிக்கிற இமேஜ் மாறணுமா? இவன் வந்து அடிமை மாதிரி இல்லாமல் கோமணத்தை போட்டுக்கிட்டு கிழிஞ்சு போன லுங்கி கட்டிக்கிட்டு சுத்தாமல் ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல நகைலாம் போட்டு இருந்த உடனே ஒவ்வொரு குழந்தையும் ஒருத்தர் உன் பிள்ளைகள் மேலே, உன் குமாரத்தைகள் மேலே, குமாரர்கள் மேலே போட்டு ஜோடித்து வைடான்றாரு. இவங்க எங்கே போகிறாங்க? அமெரிக்காவை போகிறாங்க, வனாந்தத்தில் சுற்றுறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. யோசித்து பாருங்க, ஷோ காமிக்கிறதுக்கு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தன்னை குறித்த ஒரு மதிப்பு மாறணும். நான் தரித்திரம் கிடையாது, ஐ எம் ஆல்சோ ரிச், ஐ எம் ஆல்சோ லுக்கிங் குட். அவனை பார்க்குற அவன் ஃப்ரெண்டு எல்லாரும், அப்போ அவர் சொல்கிற உன் பிள்ளைகள் மேலே போடு. நீங்கள் வந்து என்ன ஒரே எங்கேயோ உதைக்குது, எல்லாமே தலைகீழக்குது, நம்ம எல்லாத்தையுமே கைட்டி கொடுத்துட்டு உட்காந்துக்கிறோமே. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிட்டோம், யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படட்டும், அப்படியாச்சும் கொடுத்துட்டு somebody be blessed. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒரு வாழ்க்கை சார் உங்களுக்கு, இட்ஸ் a very small period of time. You have to live your life beautiful. அதில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். உன்னுடைய திங்கிங் that you are important is very essential. How you look will affect your thinking. How you look will affect how people treat you. ஏன்னா நீ லுக்குன்றது it can speak, it can talk to yourself, it can talk to others. அதனால் அந்த லுக் எப்படி வேணாலும் இருக்கிறான்னா, ஒரு லெத்தாஜிக்காக டிப்ரெஸ்டாக அப்படியே கான் கேஸ் மாதிரி இருப்பான். ஆனால் என்னைக்கு நீ ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போனியோ சூப்பராக. அதனால தான் உங்கள் கார்பரேட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுது தெரியுமா? உங்கள் பொண்ணு அனுப்பின உடனே
இங்கே வான்னு உட்காடுறாங்க ஃபஸ்ட்டு செஷனு. இந்த பார் தலையில் எண்ணெய் வச்சு வச்சிட்டுலாம் வரக்கூடாது, காரில் வந்து காலில் கொலுசு போட்டு தான் மாடு மாதிரிலாம் வரக்கூடாது, எல்லாத்தையும் கழிட்டு நீட்டாக வரணும், இதை பொண்ணு அத்தை பொண்ணு இதை பண்ணு அதை பண்ணு நீட்டாக வரணுன்னு அந்த பிள்ளை வந்தவொடனே வேறு மாதிரி லுக்கில் வருது. அந்த லுக்கில் வந்தவொடனே she appears to be different, she feels she's different, her accent changes, she's trained, she gets into a beautiful ambience and a beautiful environment, automatically she carries herself in a very dignified way. கிராமத்திலிருந்து வந்த பொண்ணு இவ்வளோ அழகாக மாறிடுது. லுக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு வாழ்க்கை இது, வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தான். ஒரே ஒரு வாழ்க்கை இது, வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தான். தோல்வியை சந்திக்கும் வேளையில் உன் உயிரை வீணாக மாய்க்காதே. பகைஞர்கள் முன்னோர் பந்தியை ஆயத்தம் செய்வேன் என்றாரே. தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே. தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே. நண்பா, தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே. வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தான். ஒரே ஒரு வாழ்க்கை இது, வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தான். தோல்வியை சந்திக்கும் வேளையில் உன் உயிரை வீணாக மாய்க்காதே. பகைஞர்கள் முன்னோர் பந்தியை ஆயத்தம் செய்வேன் என்றாரே. தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே. தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே. தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே. வாழ்ந்து காட்டு. Isaac Joe Ministries presents Times of Comfort. Every second Sunday, evening 6 p.m. onwards. Venue, 5/6, BKN Auditorium, Chennai. For more details, 988445550, 98844222220. Admission free. Welcome everyone. Come blessed.